ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். ஹாப்பி செப்டம்பர். இல்ல? புதிய செப்டம்பர் மாதத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த மாதத்தை காண உங்களுக்கு ஜீவன் கொடுத்தார், பலன் கொடுத்திருக்கிறார். என் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், they will fight against you but will not overcome you. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார். வார்த்தை அவர்கள் ஒருவேளை உங்கள் குடும்ப உறவுகளாயிருக்கலாம், சொந்த கணவனாயிருக்கலாம், மனைவியாயிருக்கலாம், பிள்ளைகளாயிருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் நடக்க போற சம்பவங்களாயிருக்கலாம். அவை எல்லாமே உனக்கு விரோதமாய் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவை யாவும் உங்களை மேற்கொள்ள அனுமதிப்பதில்லை. ஆமென். இந்த மாதம் ஒன்றும் உங்களை மேற்கொள்வதில்லை. உன்னுடைய மேலதிகாரிகளாயிருக்கலாம், ஒரு வேலை ஸ்தலமாயிருக்கலாம், நியாயமாய் உனக்கு கிடைக்காமல் தடுக்கிற சம்பவங்களாயிருக்கலாம். இவை யாவும் உன்னை மேற்கொள்வதில்லை. ஏன் மேற்கொள்வதில்லை? உன்னை ரட்சிக்கும்படிக்கு அல்லது விடுவிக்கும்படிக்கு, காப்பாற்றும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இந்த மாதம் அவர்கள் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பதை நீங்கள் காண முடியும். எப்பொழுது சாட்சி சொல்லுகிறோம்? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று எப்பொழுது சொல்லுகிறோம்? சுகமாகும் பொழுது, விடுதலை ஆகும் பொழுது, ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் பொழுது, அப்பொழுது தெரிகிறது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று. இந்த மாதம் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதை நீ காண்பாய். அதனுடைய அர்த்தம் என்ன? நீ மேற்கொள்ளுவாய், நீ சுகம் பெறுவாய், நீ விடுதலையாவாய், நியாயமாய் வரவேண்டி உனக்கு வந்து சேருவதை காண்பாய். எதை முறியடிக்க முடியாமல் அழுது கொண்டிருந்தாயோ அதை முறியடிப்பாய். I am with you and rescue everything you will rescue. இந்த மாதம் இறைவனாகி இயேசு, உன் தகப்பனாகி ஆண்டவர் உன்னோடு இருப்பதினால் நீ எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்வாய். இந்த அதிகாரம் எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது எரேமியா அவருடைய தகப்பன் ஒரு பிரீஸ்ட், தகப்பனுடைய வழியில் வர வேண்டிய ஒரு பிரீஸ்டை தேவன் வேறொரு காரியத்துக்கு அழைக்கிறார். எரேமியா was called to be a prophet of God. அவனை ஒரு தீர்க்கதரிசியாய் தேவன் மாற்றுகிறார். ஆசாரியம் ஊழியம் செய்ய வேண்டிய அவனை தேவன் தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறார். எந்த சமயத்தில் என்றால் 12 கோத்திரங்களில் 10 கோத்திரங்கள் அழிந்தது. 2 கோத்திரத்தில் யூதா கோத்திரம் கடைசியாய் நின்றது. அதற்கும் ஒரு முடிவு உண்டாக சூழ்நிலை வந்தது. 12 கோத்திரமும் தேவனை விட்டு பின்வாங்கி இருந்த பொழுது 10 கோத்திரம் இஸ்ரவேலின் ஒரு பக்கமும், 2 கோத்திரம் யூதா கோத்திரம், பென்யமீன் கோத்திரம், இவர்கள் தனியாயிருந்தார். 10 கோத்திரம் அழியும் பொழுது கடைசியாய் அழிய போகிற யூதா கோத்திரத்தின் நாட்களில்தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி தேவன் எழுப்புகிறார். இப்பொழுது அவர்களுக்கு வேண்டியது பலி செலுத்தி அவர்களுடைய ஆசாரியத்தை, ஊழியங்களை செய்ய ஒரு ஆசாரியன் தேவையில்லை. அவர்களை எச்சரிக்க, அவர்களை காப்பாற்ற ஒரு தீர்க்கதரிசி வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் அன்பு வைத்தவராய் அழிய போகிற அந்த கடைசி நேரத்தில் கூட யூதாவுக்காக
எரேமியா ஒரு ஆசாரியனை தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறார். Jeremiah was called to be a prophet of God in the last years of Judah. யூதாவின் கடைசி நாட்களில் எரேமியாவை ஒரு கேள்விகள் மனதில் வேண்டும். அவர்தானே அழைத்தார் ஆபிரகாமை, அவர்தானே இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார், பார்வோனிலிருந்து கொண்டு வந்தார், வனாந்திரத்தில் இருக்கும்போது கெட்டதெல்லாம் கொடுத்தார், கூடவே இருந்தார், பாதுகாப்பாய் இருந்தார். ஆனால் கானான் தேசத்தில் நன்மையாய் வாழும், திருப்தியாய் வாழும் பொழுது 12 கோத்திரமும் அழிந்து போயிற்று. அநேகருக்கு ஒரு கேள்வி, இதற்காகவா அழைத்து வந்தார் என்று. அவர்கள் வாழ்ந்திருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாறினார். They all became idol worshippers. அவர்கள் எல்லாம் சிலை வணக்கத்திற்கு போக ஆரம்பித்தார்கள். எந்த சிலை வணக்கத்திலிருந்து ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து என் ஜனம் என்று வைத்திருந்தாரோ அவர்கள் எல்லாரும் திரும்பவும் ஆபிரகாமின் தகப்பனுடைய வழிகளுக்கு மாற ஆரம்பித்தார்கள். யூதாவின் கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்துவன் கடைசி நேரத்தில் கூட 12 கோத்திரத்தை அழிப்பதற்கு முன்பதாய் 10 கோத்திரம் அழிந்தது. எச்சரிப்பு யூதாவுக்கு கொடுக்கப்பட்டது, அதை பார்த்தாவது நீ மனம் திரும்பு என்று. ஆனால் யூதா மனம் திரும்பவில்லை. ஆகவே ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். ஒரு சேலஞ்சிங் டைம்ல அவர் எழுப்புகிறார். எலியாவை போல 2 ராஜாக்கள் 18 அதிகாரத்தில் எலியாவின் வாழ்க்கையை பார்க்கிறோம். அவன் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வர கடவுள் என்றான். அக்கினி இறங்கி வந்து நின்றது. இந்த தேவனைப் போல ஒரு தேவன் இல்லை என்று, இவர்தான் உண்மையான தேவன் என்று அந்த தேசத்திற்கு அவன் அறிக்கை காண்பித்தார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள். மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் எலியா நின்றார். ஆனால் அந்த தேசத்தின் அரசன் ஆகாப்பும் அவருடைய மனைவி இசபேல் சொன்னார், நாளை நீ உயிரோடு இருப்பதில்லை என்று எலியாவுக்கு. அவ்வளவுதான். அவன் அடைந்த சந்தோஷம், அற்புதங்கள், தான் பெற்ற விடுதலை எல்லாவற்றையும் மறந்து போனான். ஈரான் ஓடுகிறான், வேகமாய் ஓடுகிறான். அக்கினியினால் என்னை சந்தித்த தேவன் அந்த அக்கினினால் என்னை தப்பு வைக்க மாட்டாரா என்று யோசிக்கவே இல்லை. ஒரு பெண்ணுக்காக பயந்து ஓடுகிறான். அவன் போன ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் கேட்டார், எலியா என்னப்பா பண்ற? நம்மள மாதிரியே புலம்புனா, என்ன பண்றனா நிக்கிறனா சொல்லியிருக்கணும், இல்லை இங்க ஓடி வந்திருக்கனா சொல்லி. ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். இத்தனை தடவை சொல்லாம சொல்லியிருப்பாங்கல்ல, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். சும்மா நான் உயிரோடு என்ன பண்ண போறேன்? இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் உயிரோடு இருக்கணுமா? எலியா மாதிரி வல்லமையுள்ள ஊழியக்காரி ஸ்டெல்லா இல்ல? ஆமா. எலியா சொல்றான், ஆண்டவர் கேட்கற என்னப்பா பண்றேன்னு தான் கேட்டார், வேற ஒண்ணு கூட கேட்கல. இங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? நாமளா இருந்தா தோசை சுட்டிருந்தோம்னு சொல்லியிருக்கலாம் இல்ல? ஆனா இவன் ஒரு பெரிய பட்டியல் புலம்புறான். ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கோ. முதல்ல அதை எடுத்துக்கோ, அப்புறம் பேசி வார்த்தையில வச்சுக்கலாம். ஆல் த டீலிங்ஸ் வேணா ஹெவன்ல வச்சுக்கலாம். முதல்ல என் உயிரை எடுத்து. நான்லாம் என் வாழறதெல்லாம் அர்த்தமே இல்லை. பிஞ்சு போனா இன்னும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வாழ்வேன். காலையில வந்துருவா குதிரை. முதல்ல இயேசுபேல் என்ன கொன்னுடுவா. அதே சூழ்நிலை தான் எரேமியாவுக்கும் இருந்தது. எரேமியாவை தேவன் ப்ராஃபிட்டாய் மாற்றினார். அவன் தீர்க்கதரிசியாய் நின்றவுடன் எல்லாரும் அவனுக்கு பயப்படுவான்னு நினைச்சான். அவன் எப்ப தீர்க்கதரிசி சொன்னான்னு அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டான்.
சிறைக்குள் தீர்க்கதரிசியா இருக்குல்ல, யாருக்காவது லாபமா? இவரு பாட்டு அவன் பாட்டு ஏதோ பலி செலுத்திக்கிட்டு, அந்த ஆடு, மாடு சாப்பிடாது ஃபுல்லா கிடைச்சிருக்கும். ஏன்னா, எதெல்லாம் ஆசாரியனுக்கு புரியுதோ அது வந்துரும். ஸ்பெஷல்லாம் ஆசாரியனுக்கு வந்துரும். ஏதோ 4 பேருக்கு பிரசங்கம் பண்ணி காணிக்கை வாங்கி பொழச்சுட்டா இருந்திருப்பான் எரேமியா. இல்ல? அது கூட இல்ல. அவனை தீர்க்கதரிசி அழைச்சு சிறைச்சாலையில போட்டாரு. யோசிச்சு பாருங்க. எலியாவோட மோசமா இருக்குல்ல? தட் இஸ் எரேமியாவின் வாழ்க்கை. எரேமியாவுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். பீயிங் அன் ஓவர்கமர். எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற வாழ்க்கைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாட் எவர் இட் மே பி. இசபேலாய் வரட்டும், அல்லது யூத ராஜா இவனை சிறைச்சாலையில் போட்டாலும் சரி, உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிள்ளைகள் எதிர்த்து நின்றாலும் சரி, உன்னுடைய விரோதிகள், உறவுகள் எதிர்த்து நின்றாலும் சரி, அதை மேற்கொள்ளுகிற மகனாய், மகளாய் நீ மாற வேண்டும். எரேமியா சிறைச்சாலையிலும் தீர்க்கதரிசியாய் நின்றான். அங்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தான். பாபிலோனி சாம்ராஜ்யம் உன்னை அழித்துவிடும். வாலிபர்கள் எல்லாரும் சிறை கொண்டு போவார்கள். அதேபோல்தான் போனார்கள். தானியேல், இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது எஸ்தர், மொர்தெக்காய் எல்லாம் சிறைப்பட்டு போனார்கள். எவ்ரிபாடி, எல்லாருமே, அவர்கள் யாவரும் அடிமைகளாக்க மாட்டப்பட்டார்கள். ராஜாவின் பிள்ளைகள் அடிமைகளாய் நின்றார்கள். தேவன் தீர்க்கமாய் சொன்னார். எரேமியா சொன்னார், கண்டிப்பாய். அவன் சொன்னா, நாங்கெல்லாம் யூதர்கள், நாங்கள் யூத வம்சம், என் வம்சத்தில் தான் இயேசு உதிக்கப் போகிறார். நோ ஒன் கேன் டச். ஆனால் அவனை முறியடித்தார்கள். இந்த யூதாவை முறியடித்தார்கள். நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன். யாரும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள், that is for God. கடவுள் உன்னோடு இருந்தார், நீ மேற்கொள்வாய். ஆகவேதான் இந்த மாத வாக்குத்தத்தம், நீ மேற்கொள்ளுகிற மாதம். கடவுள் உன்னோடு இருப்பதை உன் ஜனத்துக்கு உன்னை காண்பிப்பார். நான் உன் கூட தான் இருக்கிறேன். பிறந்த நாளை கண்ட மகளே, நான் உன்னோடு தான் இருக்கேன். பாடின சகோதரியே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். லேகா, கிருஷ்ணகுமாரி, மார்கரெட், அன்பு சகோதரிகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். நல்லா சாப்பிட வைப்பதற்கு இல்லை, மேற்கொள்வதற்காக. ஆமென். நீ மேற்கொள்வாய். அவனுக்கு சொல்லப்பட்ட வசனத்தை நீங்க எரேமியா 1:5 வாசித்து பார்த்தார். 4ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. The word of the Lord. கர்த்தருடைய வார்த்தை என்ன உண்டாயிற்று? எரேமியாவை எதுக்கு தெரிந்து கொண்டேன்? இதெல்லாம் யோசிக்கலாம். நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? செத்துருந்தா நல்லா இருக்கும்ல? ஏன் இதெல்லாம் நான் பார்க்கணும்? ஏன் உங்க குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை? என் வாழ்க்கையில என்ன நடக்குமோ தெரியாது. என் திருமணம் எப்படி இருக்கோ தெரியாது. என் எதிர்காலம் எப்படி இருக்கோ தெரியாது. என்னுடைய வேலை ஸ்தலம் எப்படியோ இருக்கோ தெரியாது. நான் பார்க்கிற திருமணமானவர்கள் எல்லாம் சரியில்லை. அவர்கள் கண்ணீரோடு வாழ்கிறார்கள். இப்படி பலவிதமாக நாம் நோக்கிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் எரேமியாவை தெரிந்து கொண்டதை பாருங்கள், ஆச்சரியமாயிருக்கும். 5ஆம் வசனத்திலே, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். ஆமென். சும்மா இன்னைக்கு நாமக்கல்ல ஸ்டெல்லா வைக்கல, சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல கொண்டு போய் மினி சிஸ்டரை வைக்கல, பெங்களூர்ல கொண்டு போய் லேகாவை வைக்கிற, எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது உண்மை. ஆனால் நீ உன் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை எப்படி வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தவர் தான் என் ஆண்டவர். ஆமென்.
நீ கற்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். அப்பவே உன்னை தெரிந்து கொண்டார். ஒரு நாளில் நீ இயேசுவண்டை வருவாய். நீ முஸ்லிமா இருக்கலாம், இந்துவா இருந்திருக்கலாம், கிறிஸ்துவன் அல்லாதவனாய், கிறிஸ்துவ உடையவனாய் இல்லாத கிறிஸ்தவனாய் கூட இருக்கலாம். நீ எங்க வேணா வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன் தாயின் வயிற்றிலே நீ வெளிப்படுவதற்கு முன்னாகவே உன்னை பரிசுத்தம் பண்ணிதான் உன்னை வெளிப்படுத்தினார். டோன்ட் ட்ரை. ஏதோ இன்னைக்கு வந்து உன்னை பரிசுத்தம் பண்ணிட்டாரு. இல்ல, தாயின் வயிற்றில் நீ வெளி வருவதற்கு முன்பதாகவே உன்னை தெரிந்து கொண்டபடினால் அப்பொழுதே உன்னை பரிசுத்தம் பண்ணின தேவன் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். எரேமியாவை அவரை செலக்ட் பண்ண விதம் பாருங்க, ஆச்சரியமா. நம்மையும் அப்படித்தான் ஏதோ ஒரு காரணத்திற்காக அறிந்திருக்கிறார். அந்த காரணம் உன் மீது, உன் வாழ்க்கையில் நிறைவேறும் வரைக்கும் ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென். அப்பொழுது அவன் கேட்கிறான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கு. சரி சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, எதை மேற்கொள்ளவும் முடியல, கஷ்டப்பட்டேன், ஆனா ஒன்றும் எனக்கு நடக்கவில்லை, என் சொந்த பிள்ளைகளே என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று கூட அழலால, நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. 7ஆம் வசனத்துல, கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகளை பேசுவாயா. உன் வேலை என்ன? நான் சொல்றது மட்டும் செய். தாயின் வயிற்றிலிருந்து நீ வெளியே வருவதற்கு முன்பதாகவே உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். நீயே என் இடத்துல ஒன்றுமில்லை, நான் பலவீனமானவன், நான் குறைவுள்ளவன், ஞானம் இல்லாதவன் சொல்லாத என்றார். டோன்ட் சே லைக் தட். காரணம், நீ நான் சொல்றத செய், உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன். ஏன்னா பிறக்கிறதுக்கு உருவாகிறதுக்கு முன்னாலே நான் முடிவு பண்ணியிருக்கேன், இன்னைக்கு அவனுக்கு ஏதாவது செய்ய போறேன். Fear not. 8ஆம் வசனத்துல தான் அவர் சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட? எப்பவுமே பயப்படாத. 365 முறை பயப்படாத என்ற வேதத்தில் எப்பவுமே அவர் பயப்படாதன்னு சொல்லிட்டாருனால, ஆல்ரெடி பிளான் பண்ணதை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார் என்றார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லிட்டு, பயப்படாதே என்பதற்கே ஒரு ப்ராமிஸ் கூடவே என்ன சொல்றாரு, நான் உன்னுடனே இருப்பேன். 9ஆம் வசனத்திலே கர்த்தர் தமது கரத்தை நீட்டினார். ஆமென். என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். உனக்கு 6 பங்களா கொடுக்கிறேன்னு சொல்லல, என் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன். இந்த வார்த்தையை மீறி உன்னை மேற்கொள்ளுகிற யாராலுமே முடியாது. உனக்குள் மட்டும் கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் ஒரு பிசாசும், ஒரு வல்லமையும், ஒரு அதிகாரம், எந்த விதமான தடங்களும் உன்னை மேற்கொள்ள முடியாது. எதுக்கு உன் கூட இருக்காரா? உன்னை தொட்டு உன் வாயில் அவர் வார்த்தைகளை போடுவதற்காக. 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 4 நெகட்டிவையும் 2 பாசிட்டிவையும் சொல்லி தருவார். என்னடா இது 4 எதிரா? ப்ரமோஷன் கிடைக்காது போல இருக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்காது போல இருக்கு, கல்யாணம் ஆகாது போல இருக்கு, பிள்ளைங்களாம் என்ன நேசிக்க மாட்டாங்க போல இருக்கு, இப்படி இல்லாமா அப்படின்னு பாருங்க. ஆரம்பிப்பார் பாருங்க அதுல 10ஆம் வசனத்துல, பார். முதல்ல வந்து பாரு. பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும். 4 நெகட்டிவ், 2 பாசிட்டிவ் சொல்லுவார். கட்டவும், நாட்டவும். உன்னையை, யார? உன்னை நான் இன்றைய ஜனம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யத்திற்கு மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆமென். நீ பிடுங்கவும் முடியும், இடிக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், கவிழ்க்க முடியும். இந்த 4 உன்கிட்ட இருக்கும்போது ஒருவனும் உன்னை மேற்கொள்வதில்லை.
மேற்கொள்வதனுடைய பின்னாடி என்ன நடக்குது? இதுவரைக்கும் எல்லாம் உன்ன பிடிங்கிட்டு இருந்தான். இல்ல? இதுவரைக்கும் எல்லாம் உன்ன இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுவரைக்கும் உன்ன அழிக்கிறதுலயே குறியா இருந்தாங்கல்ல. எப்படா உன்ன கவிழ்க்கலான்னு சுத்தி சுத்தி இருந்தாங்கல்ல. ஆனா கர்த்தர் இந்த மாதம் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எப்படி மேற்கொள்ள போகிறாராம்? பிடுங்கவும், இடிக்கவும், அவிழ்க்கவும், கவிழ்க்கவும் உனக்கு அவர் துணையாய் நிற்கப் போகிறார். வாட் இஸ் பாசிட்டிவ்? கட்டவும், நாட்டவும். உன் பிள்ளைகளை கட்டவும், உன் ஜனத்தை கட்டவும், உன் பிள்ளைகளின் திருமணத்தை நீ சரியாக்கிக் கொடுக்கவும், உன் குடும்பத்தை நாட்டவும். எங்கெல்லாம் குறைவாய் இருக்கிறதோ அதை நிறைவாக்கிக் கொடுக்கவும். உன் ஜனத்தை ஆசீர்வதிக்கவும், உன் குடும்பத்தை காப்பாற்றவும், உன் கடனெல்லாம் நீக்கி நீ எழும்பி நின்று உன் குடும்பத்தை திரும்ப கட்டவும். உலகத்திலே மிகப்பெரிய தேவனுடைய ஆலயமாய் சாலமோன் கட்டித்தான். எத்தனையோ கோடிக்கணக்கான தங்கங்களும், வைரங்களும், வைரூரியங்களும், வெள்ளிகளும் எல்லாவற்றையும் எல்லா கேதுரு மரங்களைக் கொண்டெல்லாம் கட்டப்பட்ட அதனால்தான் உலகமே அன்று இஸ்ரவேலை அழிக்க பாபிலோனிய சாம்ராஜ்யம், அசீரிய சாம்ராஜ்யம் புறப்பட்டு வந்த ஒரே ஒரு காரணம் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் நிறைந்த ஆலயம். ஆகவேதான் கர்த்தர் ஆசீர்வதித்த அவ்வளவு பெரிய காரியத்தை தாங்கள் பறித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் பிடுங்கவும், அழிக்கவும் எல்லாம் அவர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் என் ஆண்டவர் சொல்றாரு, 3 நாளு, 4வது நாளு, ஆமென், நான் உயிரோடு எழுந்துவேன், திரும்ப கட்டுவேன். உன்னை எல்லாம் அழிக்க நினைக்கலாம். ஆனால் உன்னை முற்றிலும் மேற்கொள்ள முடியாது. ஆமென். கட்டவும், நாட்டவும். திரும்ப கட்டுவேன், திரும்ப நாட்டுவேன். ஆமென். நீ அங்கிருந்து விழுந்தவளாய் இருக்கலாம். வாழ்க்கையின் நல்ல அனுபவத்திலிருந்து தாழ்மைக்கு வந்திருக்கலாம். கடனில் நின்று அழுது கொண்டிருக்கலாம். என் தேவன் சொல்லுகிறார், உன்னை திரும்பவும் கட்டுவேன், திரும்பவும் நாட்டுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா தீர்க்கதரிசிகளும் நாங்கெல்லாம் அழைக்கப்பட்டோம். நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம் பார். நீ அழைக்கப்படாதவன், அதனால்தான் நீ சிறைச்சாலையில் இருக்கிறாய் என்று எரேமியாவை எல்லாரும் வேதனைப்படுத்தினார்கள். எரேமியை பார்த்து சிரித்தார்கள். வேதத்துல மத்தேயு 11:19 பார்த்தீங்களா, ஞானத் எங்க தங்கி இருக்கும்ன்றத சொல்றார். டைம் வில் ப்ரூவ் வேர் விஸ்டம் லைஸ். இன்று எதுவுமே உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியாத நீங்கள் இருக்கிறீர்கள், அழுது கொண்டு இருக்கிறீர்கள். உன்னோடு தேவன் இருக்கிறார் என்று உங்களாலே நிரூபிக்க முடியாத மற்றவிட அதிகமாய் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். மத்தேயு 11:10 the time will prove where wisdom lies. அந்த ஞானம் எங்கு இருக்கிறது என்பதை உங்கள் வாழ்க்கையில் நிரூபிக்கும் மாதமாய் இன்று இருக்கும். ஏனென்றால் all they had to show was words, whereas his opponents had weapons, position, power. எல்லாம் உங்களுக்கு விரோதிமானவர்கள் இருக்கு. உங்களை விட அவர்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. உங்களை விட அவங்க நிம்மதியா இருக்காங்க. உங்களை விட அவங்க சுகமா இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளை விட அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். Because they are having weapons. அவர்களிடத்துல இருக்கிற வெப்பன்ஸ், அவர்களை ஏமாற்றுகிற வெப்பன் இருக்கிறது, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வெப்பன் இருக்கிறது, மற்றவர்களை துன்பப்படுத்துகிற வெப்பன் இருக்கிறது, எல்லாம் வச்சிருக்காங்க. வெப்பன், பொசிஷன். அவருடைய நம்பாத கூட இருக்கிற எல்லாருடைய அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தா லேகாக்கு இவங்களுக்கு முன்னதாக நான் எப்படி வாழப்போகிறேனோ என்று கூட தோணும். இல்ல, நீங்க உங்க வேலை ஸ்தலத்துல மேல இருக்கவங்கலாம் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, அதிகாரியா இருக்கிறார்கள். சிலர் கணவரை பார்த்து பயப்படுகிறார்கள், மனைவியை பார்த்து பயப்படுகிறார்கள். அவங்களெல்லாம் நன்றாய் இருக்கிறார்கள். இயேசு ஏற்றுக்கொண்ட நானோ அழுது கொண்டிருக்கிறேன், தோற்று போய் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்கு, அவர்களுக்கு ஒரு பவர் இருக்கு. ஆனால் இயேசு சொல்லுகிறார் இந்த மத்தேயு 11:19 டைம் வில் ப்ரூவ். ஒரு நேரம் வரும், நீ யார் அவன் யார் என்று தெரிவிக்கப்படும். அவன் எத்தனை முறை உன்னை மோகடிக்க நினைத்தாலும் உன்னை மேற்கொள்ளாமல் காப்பாற்றுகிறான்.
ஆமென். ஆமென். இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். இதுதான் இன்றைய வாக்குத்தத்த செய்தி. 2வதாக இன்று கம்யூனியன் கொடுக்கப் போகிறோம். கம்யூனியனை நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்வதற்காக இன்று உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த கருத்தை சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே த லாஸ்ட் சப்பரை பற்றி எழுதியிருக்கும். இயேசு கிறிஸ்து தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அந்த கடைசி ராப்போஜனத்தை அவர் வைத்தார். முதலில் நாம் ஆழ்ந்த ஒரு காரியத்தை இயேசு செய்தார், இயேசு கொடுத்தார், நானும் அதை செய்வேன், நானும் அதை எடுத்துக்கொள்வேன். பிகாஸ் ஆஃப் மை லார்ட் ஜீசஸ், இயேசு அதை கொடுத்தபடினால், அதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டபடினால் அதை நான் செய்தே தீருவேன் என்பது த பேசிக். அவருடைய ஆழ்ந்த ரகசியங்களை சொல்லி நான் உங்களுக்காய் செபித்து சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். பொதுவாக கிறிஸ்துவ வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒரு பகுதி. அது பேர் தான் கிறிஸ்டியன்ஸ். யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் அவன் கிறிஸ்தவனாயிரும். பட் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களாம் கிறிஸ்டியன்ஸே கிடையாது. இஸ்ரவேல் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லன்னு பவுல் எழுதுவான். Those who accept the Lord Jesus Christ and the Savior, அவர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் என்று வேதம் சொல்லுது. இந்த கிறிஸ்தவனுக்கு 2 காரியம். When you become a Christian, 2 sacramentals, the very, very powerful sacramentals. The one sacrament is communion. இது மிகப்பெரிய சத்தியத்தின்படி இயேசு அதை உன்னை பாதுகாப்பதற்காக, உன்னை மேற்கொள்ளும் பலனை கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒன்றுதான் one of the sacraments. The topmost 2 sacraments, one sacrament is communion. ஒரு கிறிஸ்தவனின் சடங்கு என்று சொல்லலாம் தமிழில, சாக்ரமெண்ட்ஸ். இந்த சாக்ரமெண்ட்ஸ் இல்லாதவர்கள் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்வதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. Another sacrament is, everybody knows, the baptism. யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் பாப்டிஸ்டுக்கு தகுதி பெறுகிறான். எவன் பாப்டிஸ்டுக்கு தகுதி பெறுகிறானோ அவன் சாக்ரமெண்ட்ஸுக்கு தகுதி பெறுகிறான். The powerful sacraments. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு, உன்னை சுகமாக்குவேன், உன்னை கார் கொடுப்பேன், BMW கொடுப்பேன், அது கொடுப்பேன், இது கொடுப்பேன் எல்லாம் அவர் சொல்லி கொடுக்கல. அவர் இந்த 2 sacraments, இதை செஞ்சா நீ வா. That is 2 sacraments. அவர் அவளுக்கு சொன்னாரு. The third one is, இந்த 2ம் நிறைவேற்றவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒன்று, நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். That is duty. But the sacrament is entirely different. அவர் ஒரு சாக்ரமெண்ட் படுகிறார். தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரிகளை தன்னுடைய சீஷர்களை கொடுத்து ஒரு மேல், ஒரு அருமையான கெட் டுகெதர் வைக்கிறார். அந்த கெட் டுகெதரை கம்யூனியன் என்றால் தமிழில் வேணுமானால் இது ஒரு கெட் டுகெதர் என்று, கம் யூனியன், நீங்கள் ஒரு கெட் டுகெதருக்கு வாருங்கள் என்று அழைக்கிறது. பட் இன் கிரீக் வேர்ட், டு கிவ் தேங்க்ஸ், இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறதற்கு தான் கம்யூனியன். இந்த கம்யூனியன்ல ஒரு சிம்பலைஸ் என்ன வச்சிருக்காங்க? ஒரு அப்பம், ஒரு திராட்சரஸ். இந்த அப்பமும் திராட்சரசமும் நமக்கு கொடுக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து அந்த மேஜையின் மீது அதை வைத்திருக்கிறார், சீஷர்களுக்கு கொடுப்பதற்காக.
Why do we take communion? நாம் ஏன் கம்யூனியன் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக் கொடுத்தேன். திஸ் இஸ் கமாண்ட்மெண்ட் ஆஃப் ஜீசஸ். இயேசு நான் வருமளவும் இதை நினைவு கூறுங்கள். You do it. First is a command. The another one is, நீங்கள் கம்யூனியன் எடுக்கும் பொழுது இறைவனை நினைவு கூறுகிற ஒன்று. It's a remembrance. Remembrance of your Lord's sacrifice. Remembrance of your Lord's crucifixion. அவருடைய மரணத்தை, his death and his resurrection. இதையெல்லாம் ஒரு மனிதன் நினைவு கூறுகிற ஒரு இடம்தான் when you are taking communion. இயேசு இதை நமக்காக செய்ததை என்ன என்று செய்தார் என்றால், இந்த அப்பம் தாண்டா என் சரீரம் என்றார், இந்த ரசம் தான் என்னுடைய ரத்தம் என்று சொல்லுகிறார். ஒரு சிம்பாலிக்கா சொல்லித்தரார். ஏன் இதை நீ எப்ப பாரு எடுக்கணும்? இது எடுக்கிறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? அப்பம் என் சரீரம் என்று சொல்லிட்டாரு, ரசம் என்னுடைய ரத்தம் என்று சொல்லிட்டாரு. இந்த அப்பமும் சரீரமும் உன் கையிலும் உன் வாழ்க்கையிலும் வரும்பொழுது இயேசு உன் அருகில் இருக்கிறார். அப்போ வாக்குத்தத்தம் என்ன? செப்டம்பர் மாதம் நான் உன்னோட கூட இருந்து அவர்கள் உன்னை மேற்கொள்ளாமல். யாரும் உன்னை மேற்கொள்ள முடியாதுன்னா அவர் உன்னோடு இருக்கணும். அவர் எப்படி உன்னோடு இருக்கிறாரா? அப்பமும் திராட்சை ரசம். அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் நீ எடுக்கும் பொழுது வெரி க்ளோஸ் டு யூ, வெரி நியர். பரலோகத்தின் தேவனே என்று கூப்பிடுகிறார். இயேசு சொன்னார், பரமண்டலங்களுக்கு பிதாவை. சம்பர் வெரி க்ளோஸே கிடையாது, பியாண்ட் த லிமிட். பட் இஃப் யூ டேக், எப்பொழுது நீ அப்பத்தையும் ரசத்தையும் எடுக்க உன்னை ஆயத்தப்படுத்துகிறாயோ, யூ ஆர் வெரி க்ளோஸ்ட். You come close to our Lord Jesus Christ. So very near. Not only very near, after you take, நீ அதை சாப்பிடும் பொழுது அந்த இயேசு உனக்குள் வந்து விடுகிறார். உனக்குள் வந்தவர் ஒருவனும் உன்னை மேற்கொள்ளாதபடி காப்பாற்றுவார். Amen. That's why the very most important sacrament of two, baptism and communion. That communion is a topmost one. ஏனென்றால் baptism, நீ உன் வாழ்க்கைக்காக மரித்து நீ உன் வாழ்க்கைக்காக உயிரோடு எழுந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. baptism, நீ கடவுளுக்கு முன்பதாய் நான் பரிசுத்தமாய் நிற்பதற்கு, அவர் வருகையின் போது அவரிடத்தில் நான் காணப்பட நிற்பதற்கு நான் பாப்டிசம், நான் என்னை ஆண்டவருக்கு சாயலா என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ சாயல். தேவ சாயல்னா நம்ம ஆண்டவருக்கு ஏதாவது உருவம் இருக்கா? நாமெல்லாம் பைபிள் படிச்சு சொல்லுவாங்க, மார்கரெட் நான் தேவ சாயல. மார்கரெட் மாதிரியா இருக்காரு? இதா மார்கரெட் மாதிரியா இருக்கு? செல்லா மாதிரி இருக்காரு? உங்களை மாதிரி இல்ல? மஞ்சளா மாதிரி இருக்கு? சங்கீதா மாதிரி இருக்காரு? இல்ல இல்ல, தேவ சாயல். அவர் சொல்றாரு, நமது சாயலாக இவங்களை படைப்போனாரு. இந்த 3 பேர்ல யாருக்கா சாயல் இருந்தது? They are all the spirit. The Holy Spirit is spirit. God is a spirit. Jesus is a spirit. Everything. அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து வேதம் சொல்றது, அவர் தேவனுடைய வார்த்தை. வார்த்தைக்கு சாயல் எங்க இருக்கு? The word of God. ஆனா அவங்க 3 பேரும் ஒன்றா இருக்கிறது போல ஒரு பொய் சொல்றாங்கல்ல. பயம். ஆண்டவர் பத்தி எதாவது சொல்லி, ஏற்கனவே 2 லட்சம் கடை, இவரே வரா திட்டி 3 லட்சமா இருப்பது இல்ல. ஆமா, தவறாய் சொல்லவில்லை, அவங்க சரியா சொன்னாங்க. ஆனா நாம தான் அதை தவறா எடுத்துக்கணும்.
அவர் தன்னுடைய சாயலாகப்பட்டார். ட்ரினிட்டி. இதை இன்னைக்கு வரைக்கும் அது யாருக்கும் இதுவரைக்கும் யாருக்கும் புரியாது, சொல்லவும் தெரியாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா அது பரலோகத்தில் தான் அது நிரூபிக்கப்பட முடியும். ஆனா ட்ரினிட்டியை தேவன் ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். வை இஸ் ட்ரினிட்டி? பிதா, குமாரன், பரிசுத்தாவியர். இதை நிறைய பேர் ஏத்துக்கவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. கொஞ்சம் ஆழமா போனீங்கன்னா இந்துவாயிடுவீங்க. நீங்க கொஞ்சம் ட்ரினிட்டிய ஆழமா போனீங்களா, கிறிஸ்தவனை விட்டு முதல்ல வெளியே வந்துருவீங்க. டோன்ட் பிலீவ் கிறிஸ்டியானிட்டி. யூ நெவர் பிலீவ் கிறிஸ்டியானிட்டி. அதனாலதான் இந்த ட்ரினிட்டி ஆண்டவர் இதுவரைக்கும் உலகத்துல ஒருத்தனுக்கும் சரியா வெளிப்படுத்திட்டு. பட் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் சொல்லுவாங்க. லிட்டில் பிட். கடல்ல ஏதோ ஒரு நீர், ஒரு சொட்டு தான். நோபடி அண்டர்ஸ்டாண்ட். ஏசாமியே சொன்னாரு, பிதான்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் வேற, இவர் வேற. நான் போய் தேட்டர் அனுப்புவேன், அவர் வேற. எல்லாம் வேற வேற தான். சின்னதா ஒண்ணு சொல்லித்தர. அது நான் சொல்றது கூட கரெக்ட் தான். ஆனா அதுதான் ட்ரினிட்டியினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடெல்லாம் நினைக்காதீங்க. வாட் இஸ் ட்ரினிட்டி? ட்ரினிட்டி தான் நீதான். ட்ரினிட்டி யாரு? மினி சிஸ்டர். இப்படி வேற ஒரு கதை ஓடுதான் நாட்டுல. வாட் இஸ் ட்ரினிட்டி? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். வாட் இஸ் மினி சிஸ்டர்? மினி சிஸ்டர், தேவன் தம்முடைய சாயலாக மினி சிஸ்டர் படைச்சார்னா, மினி சிஸ்டருடைய ட்ரினிட்டி என்ன? ஆவி, ஆத்மா, சரீரம். மினி சிஸ்டர்கிட்ட போய் ஆவிகிட்ட பேசுவாங்களா? கிருஷ்ணகுமாரி 3 பேரு ஆனா ஒன்னா இருக்கிறீங்க. நீங்க போய் ஆவிகிட்ட பேச முடியுமா? கிருஷ்ணகுமாரி, மினி ஆவியே, இன்று என்ன சமைத்திருக்கிறாய்? சங்கீதா போய், மினி ஆத்மாவே, என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? நோ. திஸ் இஸ் a pure trinity. புரியுமா? கூட இருக்கிற மினி சிஸ்டரையே புரிந்து கொள்ள முடியாது நீ. பரலோகத்தில் இருக்கிற ட்ரினிட்டியை ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது. ட்ரினிட்டி இஸ் தேர், மினி சிஸ்டர் இஸ் தேர். மினி சிஸ்டர்கள் ஆவி இருக்கிறத ஒத்துக்கிறீங்களா? ஆத்மா இருக்கிறத ஒத்துக்கிறீங்களா? That is Trinity. No one can understand. But the Trinity is a truth. அது ஒரு சத்தியம். தேவன் தான் வரும் பொழுது நமக்கு அதை காண்பிப்பார். வேதத்தில் பல இடங்களில் ட்ரினிட்டியே இருக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு, நமது சாயலாய். வாட் இஸ் தட் சாயல்? நாங்கள் ஒன்றாய் இருப்பது போல மினி சிஸ்டர் ஒன்றாய் இருப்பாங்க. பிரிக்கவே முடியாது. அவள் ஆவி, ஆத்ம, சரீரம் ஒன்றாய் இருக்கும். நேத்து மினி சிஸ்டர் வந்தாங்க, இன்னைக்கு ஆவியா வந்தாங்க, நாளைக்கு ஆத்மாவா வந்தாங்கன்னு சொல்ல முடியும். ஆனா மினி சிஸ்டரு தன் சரீரத்துல ஒரு பட்டுப்புடையை கொட்டிட்டு வராங்க. சரீரம் அது பாக்குறோம்ல. அதே லேகா பாரு, அருமையான ஒரு ட்ரெஸ் போட்டு வராங்க. நிறைய பேர் போய் அவங்களும் அழகா இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க ட்ரெஸ் அழகா இருக்கணும், அவங்களுக்கு பக்குணும். ஒருவேளை நாம நல்லா இல்ல போல இருக்குது, நம்ம ட்ரெஸ் தான் நல்லா இருக்குதுல்ல, பக்குணும். உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குனாலும் கொஞ்சம் யோசிப்பாங்க. நீங்களும் அழகா இருக்கிறீங்க, உங்க ட்ரெஸ்ஸும் அழகா இருக்காத ஒரு திருப்தி. அப்பாடா சந்தோஷம், என்னையும் நல்லா சொல்லிட்டாங்க. ஆனா அவர்கள் ஆவி அதனால வேற எங்கேயாவது போயிடுச்சு, சம்பந்தம் இல்லைன்னா கிடையாது. அது ஆவி வேற, ஆத்மா வேற இல்ல. மினி சிஸ்டருக்குள்ள இருக்கிற ஆவியும் ஆத்மாவையும் நீங்களும் நானும் பிரிக்கவே முடியாது. ஆனால் பிரிந்து செயல்படுகிறது. மினி சிஸ்டர் கரெக்டா யோசித்து வீட்டுக்காரருக்கு காஃபில சக்கரை போடணுமா போடக்கூடாதுன்னு அந்த ஆத்மா கரெக்டா நினைக்கும். அந்த சரீரம் தப்பு பண்ணல, ரைட்டும் பண்ணல. ஆனா அந்த ஆத்மா செயல்படுகிறது. என்னைக்காவது மினியுடைய ஆத்மா தான் எனக்கு காப்பி கொடுத்துச்சுன்னு சொல்லுங்க. நிறைய பேர் அப்படிதான் சொல்லுங்க. இயேசு வேற, ஆவியானவர் வேற, காட் வேற. ட்ரினிட்டியை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். யுவர் சோல் திங்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் இல்ல. உங்க ஆத்மா நிறைய செய்கிறது.
மார்கரெட் காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு போகணும்னு நினைக்க வச்சது அந்த ஆத்துமா. மார்கரெட் இன்னைக்கு சண்டே. அதனால தான் தாவீது சொல்லுவான் தான், என் ஆத்துமாவே கர்த்தரை இவனுக்கு ஸ்தோத்திரிக்க தெரியாதா? இவன் சரீரம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இவன் சரீரம் என்ன பண்ணும்? மஞ்சள ஆராதிக்கலாம்னு சொல்லும் கூட கை தட்டி பாடும். அப்பதான் கை இப்படி வச்சுக்கும். அது வரைக்கும் கை நல்லா வரும். அதுவரையும் வீட்டுக்காரர் வந்து ரூ. 10 பாக்கெட்ல எடுக்கும்போது அப்படியே நின்னுட்டாரு. கையே விடமாட்டோம். கண்ணு மட்டும் அந்த பாக்கெட்டையே பார்த்துட்டு இருக்கும். ரூ. 10 ரூ. 100 சண்முகம் பாக்கெட்ல கை விடாமயே விட்டுட்டே எடுக்கவே மாட்டாரு. சங்கீதாவுக்கு டயர்ட் ஆயிரும். குடுப்பாரா? குடுக்க மாட்டாரா? அப்ப சில பேர் பார்த்துருக்கிறீங்களா ஜென்ஸு, பர்ஸ் எடுக்க திறப்பாங்க. பர்ஸுக்குள்ள காசு இருக்குதா இல்லையானே சந்தேகம் வந்துரும். அவ்வளோ நேரம் தேடுனாங்கன்னா, ஒண்ணும் இல்ல போல இருக்குதுன்னு. இல்ல நம்ம கேஸ்காரர் அப்படிதான். வீட்டுக்காரர் நம்மட்ட தரேன்னு சொல்லிட்டு பர்ஸ் எடுத்தாருன்னு வச்சுக்கங்களேன், சரி ஒண்ணும் கிடைக்காதுன்னு அவங்க முடிவுக்கு வந்துருவாங்க. தட் இஸ் யுவர் சோல் தான். உன் பாடி வேணா பர்ஸ் எடுத்திருக்கும். ஆனா உன் சோல் உன் ஒய்ஃப்க்கு எவ்வளவு குடுக்கும்னு மனசுக்குள்ள சொல்லிட்டே தான். இத 3யும் நாம் பிரிக்க முடியாது. ஆனா, எனக்கு எங்க வீட்டுக்காரர் சண்முகம் ஒண்ணும் குடுக்கலீங்க. அவருடைய ஆத்துமா தான் குடுத்துச்சுன்னு சங்கீதா சொல்ல முடியுமா? நெவர். லேகா அவங்க அம்மா திட்டினா, என் பொண்ணு நல்ல பிள்ளைங்க. அவ ஆவி ஒரு மாதிரிங்க. அவ தாங்க என்ன திட்டுது. நெறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஏதாவது கொஞ்சம் சத்தம் போட்டா, இவங்க வீட்டுக்காரருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. இவங்க என்னமோ அந்த ஆவிய பார்த்த மாரியும், இந்த ஆவியோட பேசிக்கிட்டே இருந்த மாரியும். அ திடீர்னு சொல்லுவாங்க. பிசாசு பிடிச்சிருக்குங்க. கிளீனா சொல்லிடுவாங்க. என் வீட்டுக்காருக்கு நெறைய பேர் ஜெபம் பண்ண வரும்போது சொல்லுவாங்க, "என் வீட்டுக்காருக்கு பிசாசு பிடிச்சிருக்குங்க. போய் ஜெபம் பண்ணுங்க." நானு "என்னங்க? என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு பணமே தர்றதில்லைங்க." பிசாசு எப்படிங்க பணம் தரும்? வீட்டுக்காரர எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ நல்லா படுத்துவாங்க. ஆனா, த சோல், த ஸ்பிரிட், த பாடி மினி சிஸ்டரையே பிரிச்சு பார்க்க முடியாத நீங்க, புரிந்து கொள்ள முடியாத நீங்க, யாருக்காவது மினி சிஸ்டருடைய எல்லாமே தெரியுங்களா? மினி சிஸ்டர் பேசும்போது நல்லா சிரிச்சு பேசுறாங்க. அழுதுட்டு இருக்கான்னு தெரியுங்களா? இல்ல அழுதுட்டுட்டு போய் பாருங்க, அவங்க எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றாங்கன்னு தெரியுமா? தெரியாது. இல்ல? லேகாவுக்கு தான் தெரியும் தான் கஷ்டம் எப்படின்னு. தான் ரூம்மேட் எப்படியெல்லாம் தனக்கு ஆக்ரோஷமா நிக்கிறான்னு, அவங்க அம்மாவுக்கு புரியாது. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னுவாங்க அம்மா. இவங்க பக்கத்து வீட்டுக்காரர் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா பொண்ணு மட்டும் அந்த ரூம்ல அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல ஆலோசனை தான். தப்பான ஆலோசனை இல்ல. லேகா தன்னை புரிந்து கொண்ட அளவுக்கு தாய் லேகாவை புரிந்து கொள்ள முடியாது. லேகாவுக்கு தாயை புரிந்து கொள்ள முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, த ஸ்பிரிட் அண்ட் பாடி அண்ட் சோல் யாராலுமே பிரித்து பிரித்து பார்க்கவே முடியாது. பக்கத்துல இருக்கிற மீனையே பிரிச்சு பார்க்க முடியாத நாம, பிதா, குமாரன், பரிசுத்தாவிய பிரிச்சு பார்க்க முடியாம இந்துவா ஆயிரும், முஸ்லீம் ஆயிரும். ஏசாமிய விட்டுருவோம். ட்ரினிட்டியே ஒருத்தனுக்கும் புரியறதில்ல. புரியாத பாதி பேர் வெளியில வந்துருவான். இன்னும் சில பேர் ஒண்ணே ஒண்ணு எடுத்துக்குவாங்க. அவரு வந்து ப்ராஃபெட் தாங்க. அவர் கடவுள் இல்லைங்க. ஏன்னா அவரே பிதான்னு தான் சொன்னாரு. ஆமா. இவங்க தான் பிரிச்சுருவாங்க. தேவனாகிய கர்த்தர், அவரிடத்தில் வார்த்தையாய் இயேசு இருந்தார். ஒரு இடத்துல சொல்றார், இவை எல்லா வட்டணிக்கையிலும் இவையெல்லாம் படக்கையிலும் நான் இருந்தேன்றாரு. நான் ஆபிரகாமுக்கு முன்பதா இருந்தேன்னு சொல்றாரு. ஒண்ணுமே புரியல. எப்படி ட்ரினிட்டி புரியும்? எப்புட்றா ஆபிரகாம் உன் வயசே 30 தான் ஆகுது. 3 1/2 வருஷம் தான் நீ ஊழியம் செய்ற. அதுக்குள்ள எப்படி நீ வந்து ஆபிரகாம் முன்னாடி இருந்த? அதனால பிரித்து பார்க்க அவங்க என்ன பண்றாங்க? கடவுள்னா ஒருத்தர். அவர் 3ஆய் இருக்க வழியில்லை. முஸ்லீம் என்ன சொல்லுவாங்க? கடவுள். ஒரே கடவுள் தான். 3ஆய் இருந்தால் அது தவறு. பட் நோபடி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ட்ரினிட்டி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். இதை நாம் தெரிந்து கொண்டது
நான் சொன்னது ஏதோ கடல்ல ஒரு ஒரு சொட்டு தான். இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவரோடு பேசினால் தான் புரியும். நீங்கள் இயேசுவோடு கூட பேசினால் அது புரிய வைப்பார். அது எப்படி இப்பொழுதல்ல, அவர் வருகையின் நாட்களில். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கம்யூனியன் அப்போ 4 காரியங்களுக்கு சொல்றேன். வேகமாய் முடிச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ், மேக்ஸிமம் 6 மினிட்ஸ். உன் பார்வை பார்க்க வேண்டும். யாராவது கம்யூனியன் எடுத்தாங்கன்னா, யூ லுக். நீ கம்யூனியன் எடுத்தாலும் யூ லுக். ஃபர்ஸ்ட் யூ லுக் பேக். முதலாவது நீ எடுக்கும் பொழுது உன் வாழ்க்கையின் பிற்பகுதியை பார். எப்படி இருந்த என்னை ஆண்டவர் ரட்சித்தார். எப்படியெல்லாம் வாழ்ந்த எனக்கு அவர் நல்லவராயிருந்தார். உன் ஆண்டவருடைய பிற்பகுதியை பார். எனக்காய் சிலுவையில் மரித்தார். எனக்காய் பாடுபட்டார். எனக்காய் கஷ்டப்பட்டார். பிஃபோர் டேக்கிங் கம்யூனியன், பிஃபோர் டேக்கிங் பிரெட் அண்ட் த வைன், யூ திங்க், லுக் பேக். செகண்ட், யூ லுக் இன். உன்னை பார்க்க வேண்டும். உன்னுடைய பின்னாலே பார்த்த நீ, யூ லுக் இன். நான் இந்த ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாய், கரைதிரை அற்றவனாய் வாழுகிறேனா? பரிசுத்தமாய் இருக்கிறேனா? யூ லுக் இன். அதனால்தான் 1 கொரிந்தியர் 11:28 எக்ஸாமின் யுவர் செல்ஃப். உன்னை நீ ஆராய்ந்து பார். கம்யூனியன் எடுக்கும் பொழுது இறைவனை திரும்பி பார்த்தாய். அவர் உனக்கு செய்த தியாகத்தை ரிமெம்பர். இரண்டாவதாக, யூ லுக் இன். உன்னை நீ பார்க்க ஆரம்பி. எந்தெந்த இடத்தில் யூதா திரும்பி பார்க்கவில்லை. இஸ்ரவேல் 10 கோத்திரம் அழிக்கப்பட்ட பொழுது இந்த வாக்குத்தத்தம் சொல்வது போல எரேமியாவுக்கு சொன்னதை, அந்த யூதா அழிக்கப்படுவதற்கு முன்பதாய் 10 கோத்திரத்தை தேவன் அழித்தார். அந்த 10 கோத்திரமும் அழிந்த பிறகு எதற்காக? இந்த யூத கோத்திரத்தை நான் வருகிறேன், அட்லீஸ்ட் இவனாவது என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆல் ஐடல் வர்ஷிப், தங்கள் இஷ்டம் போல மாறினார்கள் எல்லாரும். அந்த வனாந்திரத்துல கடவுள் அவர்களோடு கூட இருந்தார். தண்ணினா தண்ணி கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார், எல்லாமே அவர்களுக்கு தந்தார். ஆனால் அவர்கள் கானான் தேசத்திற்கு வந்த பின் நிறைய கிறிஸ்தவர்கள் தான் சுகம் ஆயிட்ட பிறகு, விடுதலை ஆயிட்ட பிறகு பாருங்க, திரும்ப 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 சுகவீனங்களும் பலவீனங்களும் திரும்ப திரும்ப அழுது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. நம்மளால் அவைகளை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், we are not taking communion. We are not taking, we are not obeying the word of God. Sacramental இல்லை. ஆனால் எப்பொழுது சுகவீனம் வருகிறதோ, டேக். மஞ்சள் எப்படி தெரியுங்களா? ஏதாவது வலி வந்துருச்சுன்னா வீட்டுல பிரெட்டும் ரசம் வச்சுப்போம். உடனே போய் முட்டிக்கால் போட்டு சவம் பண்ணி அந்த பிரெட்டையும் அந்த ரசத்தையும் குடிச்சிட்டு போவாங்க. 10 நிமிஷம் பார்த்தா வியாதி இருக்காது. மேற்கொள்வார்கள். Have to do it. அந்த பிரெட்ல ஒரு சுகமும் கிடையாது. அந்த அந்த ரசத்தில் ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்பிக்கை. உன் இறைவனை நீ நினைக்கும் பொழுது, நாங்க ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த கீலேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோ என்று கர்த்தர் வருத்தப்பட்டார். அதாண்டா அதை உண்டாக்குனேன். அந்த பிசின் தைலத்தை கூட்டினா அவனுடைய வியாதியெல்லாம் போயிடுமே, எங்கே அந்த பிசின் தைலம் என்று வருத்தப்பட்டார். பழைய ஏற்பாட்டு அந்த பிசின் தைலம் இன்றும் இஸ்ரேலில் இருக்கிறது. நாங்கள் போன வீட்டிலே ஒரு சகோதரி அமெரிக்காவிலிருந்து வாங்கி வந்திருந்தார்கள். இவ்வளோ பிசின் தைலம். இப்படிதான் நான் யோசித்தேன், நானும் இதை எப்படியாவது வாங்கி உங்க எல்லாருக்கும் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த பிசின் தைலத்தை நீங்கள் எல்லாரும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன், ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படியாவது இதை நான் வாங்க வேண்டும். இஸ்ரேல் தேசத்திலிருந்து பிசின் தைலத்தை வாங்கி ஒவ்வொருவருக்கும் ஒரு பாட்டில், இல்லைன்னா அந்த பிசின் அந்த இது இருக்கும், பருப்பு மாதிரி இருக்கும், அதுவும் அந்த தைலத்தையும் ஒன்னா சேர்த்து அதை வச்சுக்கிறாங்க. அதுல ஒரு சொட்டு போடும்போது கூட கேன்சர் சுகமாகிற அளவுக்கு பலருடைய சாட்சிகள் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை உங்க எல்லாருக்கும் பிசின் தைலம் வாங்கி கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க, காசு கொடுக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க.
நானும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். சீக்கிரமாய் அதை குறித்து பேச விரும்புகிறேன். எப்படி 2 மாசத்துக்கு மாசத்துக்கு ஒரு தடவ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இஸ்ரேல் போயிட்டே இருப்பான். மிகப்பெரிய ஒரு பில்கிரிம்ஸ கொண்டு போகிறவன். என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் சொல்லுவான், "என்ன வேணும்? சொல்லுப்பா உனக்கு என்ன வேணும் இஸ்ரேல்ல? டேய் இஸ்ரேல்ல இருந்து ஏதாவது பிரேயர் ஆயில் மட்டும் குடு. வேற எதையும் என்கிட்ட கொண்டு வராத." அது மாரி பிசின் தைலத்தை கேட்கலாம் என்று இருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவால்ல. வாங்கி எல்லாருக்கும் ஒரு பாட்டில் குடுத்துரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லுக் பேக் அண்ட் லுக் இன். 3வதாக லுக் அரவுண்ட். லுக்கிங் அரவுண்ட். இந்த அப்பத்தையும், இந்த ரசத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது லுக் அரவுண்ட். என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 10:17 அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடினால் அநேகர நாம் ஒரே அப்பமாய், ஒரே சரீரமாய் மாறும். ஆமென். இந்த அப்பத்தை நீ எடுக்கும் பொழுது நீயும் இயேசுவும் ஒரே சரீரமாய் மாறுகிறாய். மினி சிஸ்டரும், சங்கீதாவும், ஸ்டெல்லாவும், லேகாவும், கிருஷ்ணகுமாரியும், அருமையான சகோதரி, பிறந்த நாளை கண்ட சகோதரி, எல்லாரும் என்ன ஆகுறீங்க? ஒரே சரீரமாய் மாறுது. இது யாராலும் பிரிக்கவே முடியாது. They all in the ட்ரினிட்டிக்குள்ள வர ஆரம்பிக்கும். எந்த ட்ரினிட்டி நமக்கு புரியலையோ அந்த ட்ரினிட்டிய நீ அப்பம் எடுக்கும் பொழுது நாம் ஒரே சரீரமாய் மாறுகிறோம். Amen. One body, the community, believers joining together, unified by Jesus. இயேசுவால் நாம் எல்லாரும் ஒரே சரீரமாய் மாறுகிறோம். That is அதனாலதான் the top most sacramental என்று நான் சொல்லிக் கொடுத்தேன். ஒரே சரீரமாக மாறுகிற ஒரே இடம் அதுதான். மினி சிஸ்டரையும் பவுலின் மேரி சிஸ்டரையும் விட்டீங்கன்னா, பவுலின் சிஸ்டர் வீட்டுல இருக்கிற பையனை நினைச்சிட்டு இருப்பாங்க. மினி சிஸ்டர் அவங்க பையனை நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்ல 2 பேரும் சேர்ந்து ஒரே பையனை நினைப்பாங்க. இல்லல்ல. ஆனா கம்யூனியன்ல மட்டும்தான் இயேசுவை மட்டும் பார்க்கிறீர்கள். You all become one body. எல்லாரும் ஸ்டெல்லாவும் இயேசுவை பார்க்கிறார்கள், பவுலின் இயேசுவை பார்க்கிறார்கள், மினி சிஸ்டர் இயேசுவை பார்க்கிறார்கள். ட்ரினிட்டியே கொண்டு வருகிற ஒரு இடம் எங்க? கம்யூனியன். அதனாலதான் அது ரொம்ப முக்கியமானது. வேற அடுத்தது லுக் ஃபார்வர்ட். இயேசு அவர்களுக்கு அதை கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? ஐ வில் நாட் ட்ரிங்க். இந்த நவரச பழத்தை திரும்ப நான் வரும் வரைக்கும் நான் பருகுவதில்லை. லுக் ஃபார்வர்ட். வாட் இஸ் தட் ஃபார்வர்ட்? அவர் எதை குறித்து அதை சொல்லுகிறார்? நான் வரும் பொழுது மத்திய ஆகத்தில் கல்யாண விருந்திலே நான் எடுக்க போகிற அந்த விருந்திலே உங்களோடு கூட சேர்ந்து நான் எடுக்க போகிறேன். அதே நம்பிக்கை, உன் விசுவாசம் அவருடைய வருகையை நோக்கி போவதற்காக இன்று இதை எடு என்று கற்றுக் கொடுக்கிறார். நான் அதை எடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? உனக்காக நான் மத்திய ஆகாயத்தில் காத்திருப்பேன். அன்று நானும் நீயும் ஒன்றாய் இதை பருக போகிறோம். We are all in one Trinity. நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தா கிறிஸ்து பிதாவுக்குள், பிதா கிறிஸ்துவுக்குள், நாங்கள் உனக்குள்ளும் இருக்கிறோம். We are in one body, one spirit and one soul. என் அருமையான சகோதரி, அதனாலதான் the communion is a secret and the topmost. அதை பயத்தோடும் பக்தியோடும் நாம் கண்டு look forward. The promise of future meal. உன்னுடைய மத்திய ஆகாயத்திலே நீ தேவனோடு கூட ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்திலே பங்கு கொடுக்கிறதற்கு ஒரு விசுவாச அறிக்கையும் ஒரு விசுவாச கண்ணோட்டத்திலும் பார்க்கிறதான் கம்யூனியன். கடைசியாய் இந்த கம்யூனியனை
ஐ திங்க் இன் த நியூ கிங்டம் ஆஃப் காட். ஒரு புதிய ராஜ்யத்திலே இதே அப்பம் திராட்சரசம் ஆகிய இயேசுவோடு கூட நான் உட்கார்ந்து இருக்கிறேன். என்னுடைய வலது பாரசத்தில் இவர்களை ஆளுகை செய்வீர்கள் என்று எழுதப்பட்டது. அவர் வருகை பொழுது யார் ஆளுகை செய்வார்களாம்? வேர்ல்டு ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொருத்தரும் ஆளுகை செய்ய, அப்படி 1000 அரசாட்சியிலே ஆளுகை செய்ய வேண்டும். யார் ஆளுகை செய்ய முடியும்? Those who have taken this communion. யாரெல்லாம் இந்த அப்பமும் திராட்சரசம் எடுக்கிறார்களோ, இயேசுவினுடைய ரகசிய வருகையில் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் they are all in one. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் நின்று இந்த 1000 வருஷம் அரசாட்சியில் ஆளுகை செய்கிறார்கள். அதை எடுத்துக்கொள்ளாதவர்கள் ஆளுகைக்கு தகுதியற்றவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் காணப்படலாம். ஆனால் உன் ஆளுகைக்கு தகுதியுள்ள மகளாய் மகனாய் நீ மாற வேண்டுமானால் the communion sacrament is very important. Before the communion sacrament, baptism. Before the baptism, salvation. These three are the main features of our Christianity. இந்த மூன்றும் இல்லாமல் நான் பெரிய சுகத்தை பெற்றுக்கொண்டேன், நான் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன், நான் பெரியவைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டேன், நல்லது. இந்த உலகத்தில் வாழலாம், நிம்மதியாய் வாழலாம், கண்ணீர் இல்லாமல் வாழ்ந்து விடலாம். But to never enter the kingdom of God. No use at all. எப்படி வேணாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடலாம். But if you want to go to kingdom of God, the 3 sacramentals. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ட்ரினிட்டியை புரிந்து கொள்ள தேவன் இன்னும் உங்களோடு கூட பேசுவாராக. The bread and the wine, ரசம், இது ரெண்டும் தான் உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். அப்பம் உன்னை சுகமாக்கும், ரசம் உன்னை பரிசுத்தப்படுத்தும். இது ரெண்டும் ஒருத்தர் இருந்தா பிதாவின் சமூகத்தில் போய் நிற்க முடியும். ஏனென்றால் நான் சுகவீனமாய், ஒரு ஆடு குறைவுள்ளதா இருந்தா பலி செலுத்த முடியாது. அப்ப நான் சுகமா இருக்கணும். நான் கேன்சரோடையும் நான் வியாதியோடையும் நொண்டியோடையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. நான் சுகமா இருக்க வேண்டும். 2வதாக நான் பரிசுத்த தேவனிடத்தில் கொஞ்சமாவது பரிசுத்தமா தான் நிக்க முடியும். இல்ல, சூரியனை நேரம் பார்க்க முடியுதா? ரொம்ப நேரம் பார்த்தா லேகாவே அவன் கண்ணுக்கு தெரியாது. ரொம்ப நேரம் சூரியன் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு, அவர் படைத்த சூரிய வெளிச்சத்தையே உன்னால பார்க்க முடியாது கூட, பரலோகத்தில் போய் என் பிதாவிட்ட போறேன், நான் பரலோகம் போறேன்னு புலம்புறமே, வேஸ்ட். போய் நிக்கவே முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் உன்னை பரிசுத்தப்படுத்தி, கம்யூனில் உன்னை பரிசுத்தப்படுத்தி, தேவ சமூகத்துல பிதாவின் சமூகத்துக்கு முன்பதாய் நிற்க அவர் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரே இடம் கம்யூனியன். இவ்வளவு முக்கியமான ஒன்று. ஜபிக்கிறது, ஆசீர்வாதம் பண்றது, காணி கொடுக்கறது, ஊழியத்தை தாங்கிறது, ஊழியக்காரரை தாங்கிறது, அப்புறம் வீட்டுல சுகவீனங்கள்லாம் சுகமாகிறது, இவை எல்லாமே உலகத்தின் நன்மைகள். இதையெல்லாம் பிசாசு ஏசாமியை விட நல்லா கொடுப்போம், நல்லா கொடுப்போம். அரபு தேசத்துல நான் நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன்ல, டைம் வேற ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு பேரிச்சம்பழத்தை அந்த தம்பி என்கிட்ட கொடுத்தார். பெரிய சயின்டிஸ்ட். அவர் சொன்னார், இது அரபு தேசத்துல மினிஸ்டர், அவருடைய டிரைவர் ஒருத்தர் இருந்தாரு, அவங்க அப்பா எனக்கு டிரைவரு. அப்போ அந்த அரபு தேசம் இவ்வளவு பெரிய பாக்ஸ்ல கொடுத்தாராம் அந்த டிரைவருக்கு. மிகப்பெரிய பணக்காரர்கள். இந்த துபாயில என்னன்னா 92% இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க. மிச்சம் ஒரு 2% இந்த பாஷியன்ஸ் அவங்களாம் இருப்பாங்க. 10% தான் அந்த மக்கள் இருக்காங்க. யாரு? நாட்டின் மைந்தர்கள், அந்த அரபு மக்கள். அந்த 10% மிச்சம் 90% ஒருத்தவங்க கூட சிட்டிசன்ஷிப் வாங்கவே முடியாது. அவன் கொடுக்கவே மாட்டான். ரொம்ப கம்மி 10 பேரு. இந்த 10% மக்கள் தான் சிட்டிசன்ஷிப். அவங்க தான் மினிஸ்டர், அவங்க தான் பார்லிமெண்ட், அவங்க தான் சட்டம், அவங்க தான் எல்லாமே. நம்ம எல்லாம் போய் வேலை செய்யலாம், நிறைய காசு கொடுப்போம், வாங்கிட்டு வரலாம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே அங்க பண்ண முடியாது. அப்ப அந்த மினிஸ்டர் அவனுடைய டிரைவருக்கு நல்ல ஒரு, நம்மள மாதிரி நம்ம தான் அடுத்தவங்களுக்கு 2 பேரிச்சம்பழம் கொடுப்போம், பார்த்துருக்கீங்க, அவ்வளவுதான் கொடுப்போம்.
அவங்கலாம் ஒரு பெரிய பாக்ஸ். பெரிய பாக்ஸ் நெறைய குடுத்துருக்காரு. அவங்க அதுல ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்து இவருக்கு குடுத்துருக்காரு அவங்க அப்பா. இந்த டிரைவருடைய அப்பாவும் ஒரு டிரைவர். தன்னுடைய எஜமானனுக்காக அவரு குடுத்தாரு. ம். அது அவங்க இந்தியாவுக்கு வந்தப்ப அவங்க வீட்டுக்கு நாங்க போயிருந்தோம். அப்ப அங்கிள் இத சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. நான் பார்த்தேன் அவளுக்கு நம்மள மாரி இந்த மாரி பேரிச்சம்பழம் இல்ல. நானும் பேரிச்சம்பழம் நம்ம கருப்பா, ப்ரவுனாலாம் பார்த்தேன். அது ஒரு வித்தியாசமா இருந்தது. நான் அத வாங்கி வாயில போடும்போது காணோம். அப்படியே தேன் மாரி போது. இப்போ தி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் அவர்லாம் அவ்வளோ வசதி படைத்தவர்கள். அவங்கலாம் ஏசாமி இல்லன்னு சொல்றவங்க தான், சிலுவையில அறைஞ்சவங்க தான். ஆனா உங்கள விட நல்லா இருக்கிறாங்க. ஏசாமின்னு சொல்லிட்டு நீங்கிற அழுகுற அழுகை இருக்குதே, குறைஞ்சதே கிடையாது. பணம் இருக்குதோ இல்லையோ கண்ணுல 1 லிட்டர் தண்ணி ரெடியா நிக்கும். இல்ல? ஆமா. ஆனால் அவர்களிடத்தில் இல்லாத சமாதானம் உங்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு இல்லாத அப்பமும், திராட்சை ரசமும் உங்களுக்கு உண்டு. அவர்களுக்கு இல்லாத ரட்சிப்பு, அவர்களுக்கு இல்லாத ஞானஸ்நானம், அவர்களுக்கு இல்லாத அ 2ஆம் வருகையில் கிடைக்கக்கூடிய அந்த பந்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆகவே நாம் நன்றியுள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பின்பு அவர்கள் ஆஃபரிங் எடுப்பார்கள். இந்த ஆஃபரிங் நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் ஆஃபரிங் எடுக்காம 45 வயசு வரைக்கும் இருந்தேன். 45 50 வயசு வரைக்கும். ஊழியம் 20 வருஷம் வரைக்கும். நான் 2,00,000 சம்பளம் வாங்குறேன். 1,50,000 சம்பளம் அந்த காலத்துல 1,50,000 ஏகப்பட்ட பணம். நான் பெரிய ஆபீஸரா இருக்கேன். ஒருத்தன்ட்டயும் காணிக்கை வாங்க மாட்டேன்ட்டு. காணிக்கை ஐயர் கொண்டு வந்து குடுப்பாரு. அவங்க குடுப்பாங்க. யாராரோ குடுப்பாங்க. அதெல்லாம் வேணாங்க. கடவுள் எனக்கு நெறைய குடுத்துருக்காரு. சாட்சி சொல்றேன் நான் வச்சு கடவுள் எனக்கு நெறைய குடுத்துட்டுருக்காரு. ஒரு நாள் ஆவியானவர் சொன்னாரு, "டேய் நான் நெறைய குடுத்தேன்னு ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சுட்டு இருக்கிற. உனக்கு அவ்வளோ பெருமையா இருக்குதா? பணம் நான் உனக்கு சம்பளம் குடுக்குறதுனால தானே சொல்லிட்டு காணிக்கை வாங்க மாட்டேங்கிற. நான் உனக்கா காணிக்கை குடுக்குறேன்னேன்." காணிக்கை கொண்டு வருகிற அந்த சகோதரியை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த சகோதரனுக்கு நான் 1000 மடங்கு திரும்ப கொடுக்கணும். அவன் எனக்கு கடன்காரியா மாறுவான். நான் அவன் கடனெல்லாம் வட்டியோட குடுக்க போறேன். அத ஏன்டா நீ தடை பண்றன்னு. அப்பவாது புத்தி வரணும்ல எனக்கு. நம்ம ஆளுங்க இல்லைங்க காணிக்கை வேணாம். 1ஆம் தேதி ஆனா எனக்கு 1,50,000 வருதுங்க. காணிக்கைலாம் வேணாம். அப்படின்னு. இதுல என் பையன் வேற அமெரிக்காவுக்கு போனது இன்னும் ஒரு பெருமை. அடடாடா! நான் அத பெருமைன்னு நெனைக்கிறேன். ரொம்ப தாழ்மையா நெனைச்சேன். நீ ஏழை பாவம் காணிக்கை குடுக்குறான். ஆவியானவர் பேசினாரு. "ஏய் அவனுடைய ஆசீர்வாதத்த நீ ஏன் குறுக்கல நிக்கிற? அப்போ உனக்கு குடுக்குறானா அவன்?" அப்படின்னாரு. "இல்ல. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் இந்த விதண்டாவாதம் உனக்கு?" நான் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கல. கம்பெனி மூடிப்புட்டாரு. உடனே என் கம்பெனி மூடிட்டான். 1 பைசா சம்பளம் இல்லைங்க 1ஆம் தேதி. இப்ப நான் காணிக்கை ஊழியம் பண்ணா வாங்குவேனா? வாங்க மாட்டேன். எனக்கு சோத்துக்கு வேணுமே. அது பாஸ்டர் வேற. என்ன கூப்பிட்டவரு, இவரு தான் காணிக்கை வாங்க மாட்டாருன்னு காணிக்கையே குடுக்கலீங்க. இருக்கிற காசுல பஸ்ல போயிட்டு பஸ்ல வந்தேன். அப்பதான் யோசிச்சேன். ஆண்டவர் கீழ்ப்படியாதப்ப என் வேலையே தூக்கிட்டேன். ஆனா திரும்பவும் வேலையை கொடுத்தார், உயர்த்தினார், கனப்படுத்தினார். அன்னைக்கு தாங்க நான் காணிக்கை வாங்க குடுத்தாங்கன்னா, கண்ண மூடிட்டு வாங்கி ஜெபம் பண்ணுவேன். ஆமா. புடுங்கி கூட ஜெபம் பண்ணல. முதல்ல வாங்கிக்குவேன். அவங்க காணிக்கை குடுக்குறாங்களா, பேனா குடுக்குறாங்களா கூட தெரியாது. முதல்ல கைய நீட்டிட்டாங்கன்னா வாங்கிருவேன். எங்கடா அவங்க ஆசீர்வாதத்துக்கு நான் தடையா இருந்துருவேனோ! பயம். ஏன்னா அனுபவித்தவன். ஐ லாஸ்ட் மை ஜாப். ஐ லாஸ்ட் மை ஆல் வெல்த். ஒரு பைசா இல்லாம வெளிய நிக்கிறேன். ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் மேற்கொள்ள எனக்கு பலன் தந்தார். கற்றுக் கொடுக்கிறதுக்காகவே 3 வருஷம் வேலைய விட்டு நிறுத்திட்டாருங்க. 3 இயர்ஸ் நோ சேலரி அட் ஆல். யோசிச்சு பாருங்க. மாசம் சேலரி வாங்கினா 15ஆம் தேதி பத்தாது. சேலரியே இல்லன்னா நான் எங்க போறது? நான் கடவுள் கிருபையில ஊழியம் போனேன். காணிக்கை வாங்க ஆரம்பித்த பொழுது 3 வருஷமும் என் பிள்ளையினுடைய காலேஜ் ஃபீஸ் கட்டும் வரைக்கும் தேவன் எனக்கு உதவி செய்தார். எவ்வளவோ ஏத்துனார். குடுத்த காணிக்கையெல்லாம் கட்டிற முடியாது ஃபீஸ் எல்லாம். லட்சக்கணக்கா லேகா கேட்பாருங்க. காலேஜுக்கு எத்தன கட்டியிருப்பாங்க அவங்க அம்மா. லட்சத்துல தாங்க ஓடும். இல்ல?
ஆமா. அதுக்கு என்ன வழி பண்ணாரு தெரியுமா ஆண்டவரு? ஒரு ஆச்சரியமான வழி கொடுத்தார். என் மகனுக்கு அனந்த ஞானத்தை கொடுத்து, அந்த கல்லூரியில் முதலாவது வந்து, அவன் முடிக்கும் வரைக்கும் அவனுடைய செலவு முழுவதையும் கம்பெனி ஏற்றுக்கொண்டது. அல்லது அந்த மேனேஜ்மெண்ட் என் கிடைச்ச காணிக்கையில நான் சோறு சாப்பிட்டேன். ஆனா என் பிள்ளைக்கு தேவன் எல்லாவற்றையும் ஞானத்தை கொடுத்து காப்பாற்றினார். இதுதாங்க கடவுள். இதுதான் ஆண்டவர். இதுக்கு தான் கம்யூனியன். ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் ஒருவரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எரேமியாவுக்கு சொன்னதை இந்த மாதத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த மாதத்தில் நாம் எல்லாவற்றையும் நாம் தான் மேற்கொள்ள போகிறோம். அதை விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் மேற்கொள்ள போகிற எல்லாற்றுக்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளின் சுகவீனங்கள், என் பேர பிள்ளைகளின் பலவீனம், என்னுடைய குடும்பத்தினுடைய கடன் பிரச்சனைகள், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா வேதனைக்குரிய காரியங்கள், எனக்கு எதிராய் நிற்கிற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தினால் இந்த மாதம் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி மேற்கொள்ள போவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆமென்.